வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் மின் கட்டணம் 200 மிக முக்கியமான அறிவிப்பா. மின் கட்டணம் உயரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செய்தி கடந்த சில நாட்களாக ஊடக தளங்களில் தகவல்கள் அப்படின்றது ரொம்ப வலுவாக எழுந்து கொண்டு வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் மின் கட்டணத்தை பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை தமிழக அரசு பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக அனைத்து விதமான நபர்களுக்குமே பார்த்திங்கன்னா மீண்டும் மின் கட்டணம் உயர்த்தப்பட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, கண்டிப்பாக உயர்த்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தகவல்கள் அப்படின்றது சொல்லிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்றத தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் தொடர்பான அவ்வப்போது வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கு. ஸோ அதனால் அவ்வளவு சீக்கிரத்தில் மின்கட்டணம் ஏறாது. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, தேர்தல் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் மின்கட்டணத்தில் இருந்து தொடங்கி அனைத்து விதமான விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் மின்கட்டணத்தில் எந்த விதமான பெருமளவு மாற்றமும் இருக்காது அப்படின்றத இங்கே உறுதியாக சொல்லியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு அறிவிப்பு. மின்கட்டணம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பெருசாக உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ஒரு துளியும் கூட அறவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்களும் பெரியதாக எடுப்பிலேயே பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேர்தல் முடிந்திருக்கிறது. தேர்தல் முடிந்து இருப்பதன் காரணமாக நிச்சயமாக மறுபடியும் பார்த்திங்கன்னா மின் கட்டணத்தை ஏற்றிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே முடிந்த அளவிற்கு பதற்றம் அப்படின்றது அடையக்கூடாது அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லிவிடலாம் அப்படின்னே சொல்லப்படுகிறது நண்பர்களே. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மின்கட்டணம் 200 ரூபாய் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக குறைக்கப்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம்ன்ற மாதிரி நமக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மின்கட்டணம் பற்றி ஒரு விதமான அறிவிப்புகளையும் தமிழக அரசு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.